புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவை முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பாஜக 4 இடங்களிலும் வெற்றி பெற்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை பெற்றது. இந்நிலையில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் அலுவலகமான லோக் நிவாசில் முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் மற்றும் தேசிய செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் 5வது முறையாக ரங்கசாமி முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டார். செங்கம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து தாலியை அறுத்து சென்ற மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வளையம்பட்டு MGR நகரை சேர்ந்த சுசீலா என்ற மூதாட்டி கணவர் முனுசாமியை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு மூதாட்டி சுசீலாவின் வீட்டுக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் மூதாட்டி சுசீலாவை பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் அவர் அணிந்திருந்த அரை சவரன் தங்க தாலியை அறுத்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த செங்கம் காவல் நிலைய போலீசார் மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர். சாத்தூர் அருகே மினி பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாட்டாமை முருகேசன் என்பவர் பொங்கல் விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த மினி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த முருகேசன் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்து நடந்த பகுதியில் சாலை விபத்து காரணமாக தொடர் உயிரிழப்புகள் நடைபெறுவதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் வேக தடை மற்றும் எதிரில் வரும் வாகனங்களை கவனிக்கும் வகையில் கண்ணாடி அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பெரியகுளம் அருகே அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் பணம், நகை ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கைலாசப்பட்டி கிராமத்தில் அர்ஜுன்குமார், மாரியப்பன், மணிகண்டன் ஆகிய மூவரும் தங்கள் குடும்பத்துடன் வீரபாண்டி கோயில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து வீட்டில் சென்று பார்த்த பொழுது பீரோக்கள் உடைக்கப்பட்டு 3 வீடுகளிலும் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகை பொருட்கள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகுளம் தென்கரை காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.